நம்ம இன்றைக்கி வடை கறி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன் நான் காரத்துக்கு. இதுக்கு மட்டும்தான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த பருப்புக்கு தேவையான அளவு சேர்த்து இதை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிட்றேன். இது வெந்துன்னு இருக்கட்டும். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையானது விதைக்கி அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு பட்டை போட்டு வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போது பூண்டு சேர்த்துக்கிறேன். இது விதைக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கினேன். இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி சோம்பு சேர்த்துட்டேன். இப்போது இதை ஆற வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கினேன். 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இப்போது இது வதக்கலாம். இப்போது அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போது நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டோம். காரத்துக்கு தேவையான அளவு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டுட்டு இருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துன்னு இருக்கோம் பருப்பில். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கம்மியாக சேர்த்துக்கங்க. இப்போது பருப்பும் வெந்துடுச்சு. எடுத்து கையிலே உளுத்துக்கங்க. அப்போ தான் கொஞ்சம் கட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கையிலே மசிச்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல்ஸ் வேலையே இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தோசை, இட்லி எது வேணாலும் வச்சுன்னு திருப்தியாக சாப்பிடுங்க. நன்றி.